போயிருந்தேன்னா ஸ்ப்ரவுட்டட் கோகோனட்னு சொல்ற தேங்காய் பூவை சாப்பிட்டு தான் போயிருந்தேன். தேங்காய் பூவில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. சுகர் இருக்கிறவங்களுக்கு சுகரை கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணுது. தேங்காய் பூ சாப்பிட்றதுனால வெயிட்டை குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. உங்க வெயிட்டை சமநிலையா வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. செரிமான கோளாறு இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை கியூர் பண்ணும். டெய்லி ஒன்று சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கவே இருக்காது. உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை குறைச்சி ரத்த ஓட்டத்தை சீராக வச்சுக்கும். ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்கிற தனிப்பட்ட பிரச்சனைகளை சால்வ் பண்ணுது. அப்போ உங்களுக்கு வேணும்னா தெருவோரம் இருக்கிற நிறைய கடைகளில் நீங்கள் பார்க்கலாம். ரேட்டு தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக சொல்லுவாங்க, 70 ரூபா 80 ரூபான்ட்டு. உங்களுக்கு ரேட் அஃபோர்ட் பண்ண முடியும்னா டெய்லி சாப்பிடலாம், இல்லைனா வீக்லி ஒன்ஸ் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் சாப்பிடலாம். முழு தேங்காவை மண்ணில் புதைச்சி ஒரு 3 months விட்டால் முளைச்சிருக்கும். இந்த தேங்காய்க்குள்ளே இருக்கிற கருவளர்ச்சியை தான் வந்து தேங்காய் பூன்னு சொல்கிறாங்க. இந்த தேங்காய்க்குள்ளே நிறைய சத்துக்கள் இருக்குது. இதுக்கு இன்னொரு பேர் கூட சொல்லுவாங்க, தேங்காய் சீம்புன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு யதார்த்தமாக இந்த தேங்காய் பூவை பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். பஞ்சை வந்து தேங்காய் பாலில் முக்கி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு.